வணக்கம். இன்றைக்கி பயிற்சி 1.1ல் பயிற்சி 8ஆம் வகுப்பில் உள்ள பயிற்சி 1.1ல் உள்ள 9வது கணக்கை பார்ப்போம். விகிதமுறு எண் ஜோடிகளை ஒப்பிடணும். நம்ம விகிதமுறு எண் ஜோடிகளை ஒப்பிடணும்னா -11/5 மைனஸ் 21/8 இந்த இரண்டு எண்களையும் ஒப்பிடும்பொழுது நம்மளுக்கு என்னது பெரியவன் தான் சின்னவன், சின்னவன் தான் பெரியவன். அதுக்கு பகுதி சமமாக இருந்தால் தான் நம்மளால் பார்த்த உடனே சொல்ல முடியும். அப்போ குறுக்கு பெருக்கல் தான். அப்போ இவரை 8 இந்த பின்னத்தால் பெருக்கணும், 5 இந்த பின்னத்தால் பெருக்கணும். இந்த குறுக்கு பெருக்கல் தெரியணும். குறுக்கு பெருக்கல் தெரிஞ்சதுன்னா இங்கே பெருக்கணும் 88/40 வரும், இவன் 105/40 வரும். அப்போ மைனஸ் எண்களில் சின்னவன் தான் பெரியவன், பெரியவன் தான் சின்னவன். அப்போ -21 தான் மிகச்சிறியது. நீங்கள் ஒப்பிடும் பொழுது இந்த சமான பின்னத்தை ஒப்பிடக்கூடாது, ஒரிஜினல் பின்னத்தை தான் நீங்கள் குறி போடணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது பெருசு, ரெண்டாவது இருக்கிறது சின்னது. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். இந்த ரெண்டாவது கணக்கில் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இது ஹாஃபு, இது முக்கால், இது அரை பங்கு, இது முக்கால் பங்கு. ஆனால் மைனஸ்ன்றதால சின்னது தான் பெருசு, பெருசு தான் சின்னது. சாதாரண எண்ணில் அரை சின்னது, முக்கால் பெருசு. இது மைனஸ்ன்றதால முக்கால் சின்னது, அரை பெருசு. அதனால் குறியை நீங்கள் இதெல்லாம் மீசிமாலாம் கண்டுபிடிச்சிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், முக்கால் சின்னதுன்னு போட்டுடலாம். மூணாவது கணக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பின்னங்கள் வரும்பொழுது எது நிறைய டிவிஷனாக இருக்கோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவன் தான் பெரியவன். நியரஸ்ட்டாக இருக்கிறது பெரிய பகுதி. ஒரு பொருளை 5ஆக பிரித்து 4 பங்கு இருக்குது. இதில் 3ஆக பிரித்து அதில் 2 பங்குன்னா இது குறைவாக தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் இந்த ஷார்ட் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது குறுக்கு பெருக்கல் பெருக்கி நீங்கள் போட்டாலும் போடலாம். குறுக்கு பெருக்கல் பெருக்கி 15 போட்டுக்கிட்டு இவன் தலையில் என்ன செய்யணும், 10 போடணும். இவன் தலையில் 15 போட்டுக்கிட்டிங்கன்னா முன்னாங்க 12 போடணும். உங்களுக்கு இப்போ தெரியுது இல்லையா? அதனால் இவன் தான் பெரியவன். உங்களுக்கு ஷார்ட் டெக்னிக் ஏற்கனவே வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால் ஷார்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி எது நிறைய டிவிஷன் அதில் நியரஸ்ட்டாக இருக்குதோ அதுதான் மிக பெருசு. இது மிக எண்களுக்கு. அதனால் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பார்த்த உடனே போடலாம். அடுத்தது பாருங்கள், 10வது கணக்கு. இந்த 10வது கணக்கில் பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதும். இவங்க பாட்டுன்னு மைனஸ் எண்கள் ப்ளஸ் எண்களை கொடுத்துட்டாங்க. நம்ம கண்ணை மூடிக்கிட்டு குறை எண்களாக, அதாவது மைனஸ் குறி வந்தவன் தான் இவன்லாம் சின்னவன். இவனை சின்னவன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இவனை பெரியவன் தான் சொல்லணும். ஏன்னாக்கா மைனஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா? அதனால் இவங்க 2 பேரும் பெரியவங்க. அதனால் முதல்ல இவங்க 3 பேரையும் பகுதி வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 36 இருக்குது. இது 2 மிகை எண்கள்னு சொல்லிட்டேன். எப்படின்னா மேலேயும் கீழே மைனஸ் இருக்குது. அதனால் இதனுடைய மடங்கு இதாக இருக்கிறதால இது 36 4ஆல் பெருக்குனிங்கன்னா 36, மேலே 4ஆல் பெருக்குனிங்கன்னா 28 வந்துடும். அப்போ இவங்க 2 பேரையும் அப்படியே வைங்க. மீதி 3 பின்னத்தை பார்ப்போம். 3 பின்னத்தில் இதனுடைய மடங்கு 24, 12உடைய மடங்கு 24. அதனால் இவரை 3ஆல் பெருக்கினா 24 ஆகிடுவார். 12 2ஆல் பெருக்கினீங்கன்னா 24 ஆகிடுவார். அப்போ பகுதியை ஒன்றே ஒன்று வச்சுங்க, பின்ன கூட்டலோ பின்ன கழித்தலோ பகுதியை சமப்படுத்தணும். பகுதியை சமப்படுத்திட்டு தான் நீங்கள் கூட்டலோ கழித்தலோ செய்யணும். பின்ன பெருக்கல் பின்ன வகுத்தலை பற்றி கவலையே இல்லை. ஆனால் பின்ன கூட்டல் பின்ன கழித்தலுக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை பகுதியை சமப்படுத்துறது. அப்போ பகுதியை சமப்படுத்திட்டு தான் நம்ம ஆட் பண்ணும்போது ஒப்பிடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ 24 வந்துருச்சு. மேலே பெருக்கும்பொழுது 10 -33 -15ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 5 பேரில் எவன் சின்னவன் பார்க்கணும். ஏறு வரிசைன்னா இந்த மைனஸ் குறியீடு தான் மிக சிறியது. அப்போ இவரை சமான பின்னத்தை போடக்கூடாது, ஒரிஜினல் பின்னம் என்னவோ அதை போடணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னத்துக்கு பதிலாக அதுக்கு நேராக இருக்கிற பின்னத்தை போடும். எது மிகச்சிறியது? மைனஸில் சின்னது தான் பெருசு, பெருசு தான் சின்னதுன்னு சொல்லிட்டேன். மிகச்சிறிய பின்னம் எது? அப்போ -33/24, -15/24 தான் ரெண்டாவது சிறிய நம்பர். அதே போல் ஏறு வரிசையில் எழுதிட்டிங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா இறங்கு வரிசை ஆகிடும். ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது மிகை எண்கள் பெரியவை, குறை எண்கள் சிறியவை. எண்கதிரை கண் முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை போட்டுடலாம். அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இறங்கு வரிசை.
பெரிய எண்ணை முதல்ல எழுதணும். இங்கே இன்னும் 2 மைனஸை கொடுத்துருக்கீங்க, 2 மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இறங்கு வரிசையும் கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள் 10வது கணக்கு. இந்த 10வது கணக்கில் எல்லாமே குறை எண்கள் தான். குறை எண்களாக இருக்கும்போது இந்த 0 தான் பெரியவனாக ஆட் பண்ணணும். இதில் 0 தான் மிகப்பெரியவனாக ஆட் பண்ணுவான். அதனால் வரிசை எழுதும்போது எங்கே வரணும்? ரைட்டில் வந்துடுவான். மீதி எண்கள்லாம் லெஃப்ட்டில் வரும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்தினுடைய மடங்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம்? 20 மடங்காக மாற்றிடலாம். 20 மடங்காக மாற்றும்போது இவனை 2ஆல் பெருக்கணும், இவனை 4ஆல் பெருக்கணும், இவனை 5ஆல் பெருக்கணும். இந்த பின்னத்தை பெருக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சமான பின்னம் கிடச்சிடும். இந்த சமான பின்னத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம்? அதற்குரிய பின்னத்தை எடுத்து எழுதிட்டா 0 எங்கே வரும்னு சொல்லிட்டேன். மிக பெரிய எண், மிக சிறிய எண்ணு தான் இங்கே வரணும். இந்த சமான பின்னத்துக்கு நேராக உள்ள பின்னம் எதுவோ அதை எடுத்து இங்கே எழுதும். அந்த மாதிரி இறங்கு வரிசை அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது தான். சாதாரணமாக உங்களுக்கு 5ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க ஏறு வரிசை இறங்கு வரிசை பற்றி. ஆனால் இந்த மிகை எண் குறை எண்லாம் கலந்து வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். அடிக்கடி கேட்பாங்க. இதை உங்களுக்கு எக்ஸாம்னாலே இந்த விகிதமுறு எண்களில் தான் ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு. என்எம்எம்எஸ் ஆகட்டும், உங்களுக்கு சாதாரண குவார்ட்டர்லி, ஹாஃபலி, மற்ற எக்ஸாமு ஸ்லாஸு மேத்ஸு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த விகிதமுறு எண்கள்லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உண்டு. இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை எண்களை 5 மார்க்கு கேள்வியில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போடணும். இது சார்ந்த டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் இன்னும் டீப்பாக சொல்லித்தரணுமா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு. இல்லை புரியுது அப்படின்னாக்கா எஸ் போடுங்க. அடுத்தது பாருங்கள், இறங்கு வரிசையில் 0 குறை எண்களில் யார் பெரியவன்? 0 தான். அதனால் பெரியவனை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்படியே ரிவர்ஸில் எழுதும். தேங்க்யூ சில்ட்ரன். எல்லாம் எளிமையாக போடுங்க.